கதை மூலியமா ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க. 2 சேவல்கள் மற்றும் ஒரு பருந்து. दो मुर्गे और एक बाज. ஒரு சமயம் 2 சேவல்கள் ஒரு மலையின் மீது சண்டையிட்டு கொண்டிருந்தனர். एक बार की बात है, 2 मुर्गे एक पहाड़ी को लेकर लड़ रहे थे. யார் வெல்கிறார்களோ அவர்கள் மலைக்கு ராஜாவாகி விடுவார் என்பதால் இருவரும் முழு பலத்துடன் சண்டையிட்டனர். वे दोनों अपनी पूरी ताकत से लड़ रहे थे क्योंकि जो भी जीतेगा वह पहाड़ी का राजा बनेगा. पूरी ताकत से முழு பலத்துடன். क्योंकि ஏனென்றால். जो भी जीतेगा யார் வெல்கிறாரோ वह पहाड़ी का ராஜா बनेगा அவர் மலையின் ராஜாவாவார். இறுதியில் ஒரு சேவல் வென்றது. மற்றொரு சேவல் சண்டையில் பலத்த காயமடைந்து தோற்றது. अंत में एक मुर्गा जीत गया और दूसरा मुर्गा लड़ाई में गंभीर रूप से घायल हो गया और हार गया. தோல்வி அடைந்தது சொல்றதுக்கு ஹார் கயா. வெற்றி பெற்ற சேவல் தனது வெற்றியை அறிவிக்க உயரமாக பறந்து தனது வெற்றியை அனைவரிடமும் சொல்ல உரத்த குரலில் கத்தியது. जीतने वाले मुर्गा ने अपनी जीत की घोषणा करने के लिए एक ऊंच उड़ान भरी और तेज आवाज में चिल्लाकर सबको अपनी जीत के बारे में बताया. घोषणा அறிவிப்பு. तेज आवाज உரத்த குரலில். சில்லா கத்துதல். தன் வெற்றியை அனைவரிடம் சொன்னது. अपनी जीत के बारे में बताया. இதற்கிடையில் ஒரு பருந்து பறந்து வந்து இந்த பெருமை சேவலை பார்த்தது. इतने में एक बाज उड़ता हुआ आया और इस घमंडी मुर्गे को देखा. அது சேவலின் மீது பாய்ந்து அதை எடுத்து சென்றது. उसने चपट मारा और मुर्गे को पकड़ कर दूर ले गया. பகட் அப்படின்னா பிடித்தல். தோற்றுப்போன மற்ற சேவல் கீழே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. दूसरा मुर्गा जो हार गया था वह नीचे से सब कुछ देख रहा था. दूसरा मुर्गा जो हार गया था वह नीचे से सब कुछ देख रहा था. हार गया அப்படின்னா தோற்று விட்டது. नीचे से सब कुछ देख रहा था கீழிருந்து எல்லாற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. அது வேகமாக வெளியே வந்து தன்னை மலையின் ராஜா என்று அறிவித்தது. वह जल्दी से बाहर आया और गोद को पहाड़ी का राजा घोषित कर दिया. जल्दी से बाहर आया வேகமாக வெளியே வந்து. கருத்து. அதிகப்படியான பெருமை ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. शिक्षा जरूरत से ज्यादा घमंड सेहत के लिए खतरनाक होता है. அதிகப்படியான பெருமை ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. खतरनाक ஆபத்து. Subscribe to